சில விஷயம் வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு அதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். அது மாதிரி தான் இந்த அல்வாவும் நான் ட்ரை பண்ணேன். இதில் எப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். என்கிட்ட ரோஸ்பெரி ஃப்ளேவரில் தான் வீட்டில் இருந்துச்சு. அதையே வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அது தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். தேவையான ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் நம்ம கரைச்சி வச்சதையும் இதனோட சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கலர அது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து திக்காக ஆக ஆரம்பிக்குது, ஜெல் மாதிரி ஆகுது. அது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது நல்லா கெட்டியாகிடுது. இது கூட வந்து நம்ம நெய் தான் சேர்க்க போகிறோம். நெய்யும் நம்ம நட்ஸு என்ன தேவையோ ஃப்ளேவருக்கு அதை நம்ம சேர்த்துக்கலாம். நெய்யும் அது நல்லா கிண்ட ஆரம்பித்தோடனே நமக்கு அல்வா ரெடி ஆகிடுது. இந்த அல்வா நல்லா தட்டில் ஒட்டாத அளவுக்கு நம்ம நெய் தடவிட்டு அந்த தட்டில் அதை இது பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உடனே கட் பண்ணிட்டேன். நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணது, சூடு ஆறுற வரைக்கும். சரி, அவ்வளோ நேரம் வெயிட்